கடல் கடந்து சென்றாலும் கவனம் எல்லாம் தமிழகத்தில்தான். தமிழ்நாடு சிறக்க அயல் நாட்டுக்கு சிறகு விரிக்கிறேன். முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை. தான் வெளிநாடு சென்றாலும் தோய்வின்றி பணிகள் தொடர வேண்டும். அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த வழக்கில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு கோரி எடப்பாடி பழனிசாமி மனு. வழக்கை தாமதப்படுத்தும் நோக்கமோ நீட்டிக்க வேண்டும் என்ற எந்த எண்ணமும் இல்லை என்றும் மனு. ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை சென்னையில் நடத்துவதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. அவசர வழக்காக விசாரிக்க மறுப்பு. நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு ஒப்புதல். திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் விசாரணைக்காக ஆஜரானார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. வழக்கை செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சிறப்பு நீதிமன்றம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது அதிமுக மாணவர் அணி இணை செயலாளர் சரவணன் மதுரை காவல்துறையில் புகார். இபிஎஸ்ஐ அவமானப்படுத்தும் வகையிலும் பொது அமைதிக்கு சீர்குலைக்கும் வகையிலும் அண்ணாமலை பேசுவதாக குற்றச்சாட்டு. எத்தனை ஜென்மம் எடுத்து வந்தாலும் அதிமுகவை அழிக்க முடியாது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு விட்டில் பூச்சி, மின்மினி பூச்சியை போன்றவர். அண்ணாமலை விரக்தியில் புலம்புகிறார். அவர் ஒரு மேனேஜர் மட்டும்தான் என ஜெயக்குமார் விமர்சனம். சேலம் அயோத்தியாபட்டினம் அருகே தனியார் பேருந்து ஈச்சர் லாரி நேருக்கு மோதி விபத்து. 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயம். லாரி ஓட்டுநர் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் மீட்பு. பன்ருட்டி அருகே தென்பெண்ணை ஆற்றில் தொல்லியல் துறையினர் கள ஆய்வு. பழங்கால துடுமன் பொம்மை வட்டச்சிலுக்கள் கண்டெடுப்பு. வாலாஜப்பேட்டை அருகே மிக மோசமான சேதமடைந்து அபாயகரமான நிலையில் உள்ள அங்கன்வாடி மையம் வேறு இடத்திற்கு மாற்றித்தர வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தல். தென்காசியில் ஊருக்குள் புகுந்த யானை. 15 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு யானையை வனப்பகுதிக்கு விரட்டிய வனத்துறையினர். அரவக்குறிச்சி, திருப்பூர் மாவட்டங்களில் அதிக ஓசையுடன் மர்ம சத்தம். வீடுகளில் அதிர்வு ஏற்பட்டதால் மக்கள் அச்சம். பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் நடிகர் தர்ஷனுக்கு சலுகைகள் வழங்கப்பட்ட விவகாரம். சிறை கண்காணிப்பாளர் அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொள்ள 3 குழுக்கள் அமைப்பு. கும்மிடிப்பூண்டியில் அரசு மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர்கள் சந்தித்த ஒன்று கூடல் நிகழ்ச்சி. ஆசிரியர்களின் கால்களை கழுவி நன்றி தெரிவித்த முன்னாள் மாணவர்கள். திருச்சி ஜீயபுரம் காவல் நிலைய ஆய்வாளர் குணசேகரன் ஆயுதப்படைக்கு மாற்றம். பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா மற்றும் ரொக்க பணத்தை சரிவர கணக்கு காட்டவில்லை என்ற புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை. சீர்காழி அருகே சாலை விரிவாக்க பணிக்காக வேரோடு வெட்டி அகற்றப்படும் 100 ஆண்டு கடந்த புளிய மரங்கள். காலம் காலமாக வாழ்ந்த மரங்கள் வெட்டப்பட்டதால் வாழ்விடம் விழுந்து தவிக்கும் குரங்குகள்.